இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அதுபோல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவெண்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமயந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோலான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உலனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலு மகேந்திரா சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலு மகேந்திரா சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலு மகேந்திரா சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் ஆதிஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்றைக்கி வச்சோம். இன்றைக்கி 5 ஹீரோ வர போகிறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவரை அருமையான அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்போவுமே டாப் ஸ்டார் தான் நீங்கள். எவர் கிரீன் டாப் ஸ்டார். உங்கள் படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு மற்றும் அவர் அறிமுகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேசனுடைய மகன் ஹரி ஹீரோவை அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானருடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்குள்ள நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றதை நெஞ்சார வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்குது, ஒரு லவர்ஸ். அதுக்கு வந்து பல பேரை நான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி இப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன்,
டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கே என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய் நடக்கவே இல்லை அது. ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார், மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God bless. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். 2 விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாளில் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் 2 விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்த் எல்லாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பொறாமல் அந்த டைமில். ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணாக யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example, sir. So we always keep you in mind. Thanks to you, sir, for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சார், ஹாப்பி பர்த்டே சார். யா, ஸோ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன். மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லா நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போகும். சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்டில் ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ யா, விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தியாகராஜன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகுறாங்க. இன்னொரு தலைமுறை புது முகங்கள் அறிமுகம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி
தியாகராஜன் சார் வந்து இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். We are always very very grateful to you. Thank you so much. Heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்த gratefulness. Thanks. நன்றி சொல்கிறதுக்கு நான் முதல்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப் விட்டேன் சினிமாட்டோகிராஃபியில். அதுக்கப்புறம் தம்பிராமையா சார் தான் முதல்ல இந்த படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ கண்டினியூஸாக படங்கள் கமிட் ஆகிருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸோடு கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டைரக்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவாக நடித்த நட்டி சார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவரோட படத்தை நான் கண்டேன் காதலைன்னு தமிழில் ஆல்ரெடி ரீமேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்துட்டு அவரோட பண்ணுறது பெரிய நர்வஸாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவர் எனக்கு ஒரு நல்ல கைடடாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். அதாவது வந்து இப்போது ஸ்டண்ட்டு மாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி வந்து இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பிராமையா சார் சண்டை போட்டார், MS பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கேனே, அங்கே எல்லோரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையே இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா தம்பிராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவ, பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்ணே. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னென்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்டு வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம் திருப்பி மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்கள் கிட்டே போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா. ஈவன் சர்வைவரில் கூட, ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கைப்பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அதாவது சில பேருக்கு அந்த சதுரங்க வேட்டை படம் நட்டி சாருக்கு மிகப்பெரிய அடையாளம்னா இந்த TN 2026 இன்னும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அவ்வளவு கெட்டப்பு, அவ்வளவு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸு கலக்கிட்டார் சீரியஸாக நட்டி சார். நான் சீரியஸாகவே ஒரு நடிகனாக பொறாமப்பட்டேன்னே சொல்லலாம். அவ்வளவு வெரைட்டி.
நான் தம்பிராமன் சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் உண்மையுமே அற்புதமான ரோல் சார், நட்டி சாருக்கு சூப்பர் சார் அப்படின்னு. லைஃப் டைம் ரோல் மாதிரி சார் உங்களுக்கு இது. கண்டிப்பாக மிகப்பெரிய பேரும் இதுவும் கிடைக்கும். ஒரு நடிகனாக உங்களுக்கு பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி இதில் என் அன்புக்குரிய MS பாஸ்கர் சார், இளவரசர் சார் எல்லாரும் இருக்காங்க, ஆதித்யா கதிர் எல்லாமே எனக்கு பிடித்தவர்கள். அவர்களோட இணைந்து நடித்த அத்தனையும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சில பேர் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணவங்களாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் உனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடமாடு ஓகே அப்படின்னு சொன்னால், நான் பாம்பேயில் நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது யார் என்னன்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக 2 சீன்னாலும் 2 சீன் நச்சுன்னு இருந்தது. எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல படம் வந்தால் ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அருமையான ஜனரஞ்சகமான படமாக அத்தனை தரப்பு மக்களுக்கும் பிடித்தக்கூடிய அருமையான ஒரு படமாக இருக்கும். நிறையா பேசுறதுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் கண்டென்ட்கள் அப்புறம் இருக்குது. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றி. படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் குணாதி பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கி படத்தினுடைய கேமராமேன். அண்ணே என்னென்ன தம்பி சிஜினா இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல. தர்புகா சிவா, இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறோம். அந்த மகிழ்ச்சி நீங்களும் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. சினிமாவை பார்த்தா நல்லா இருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ் தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையும் டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமையா நான் சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சார் அண்டு உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் பெரிய ஃபேன் ஆனது யாருன்னா for sure it is நட்டி சார். எஸ்பெஷலி நீங்கள் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் இது ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்த்தீங்க டீசரில். அப்படி சார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த அப்படியே he was just like a water.
ஒரு வெசலில் வாட்டர் போட்டால் எப்படி அந்த ஷேப் எடுக்குமோ அதே மாதிரி சார் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி he fit into all the roles. So Natti sir, today I became like a huge fan for you.